நேர்காணல் தொடர்ந்து திரு பிரியன் நீங்கள் பேசிட்டு போது சொன்னேன் இவரும் இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு போகிறாரா எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக தினகரன் சொல்கிறார் இல்லையா, ஆஸ் லாங் அஸ் இவரை சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிற வரையும் நான் அமமுக அந்த என்டிஏ அணியிலே சேராது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இந்த விஷயம் தான் நேற்று ராத்திரி பேசப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக அமித்ஷா தெளிவாக சொல்லியிருக்காரு, சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் உங்களை சிஎம் கேண்டிடேட் நாங்கள் எங்கேயும் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்டிஏ கூட்டணி சர்க்கார் தான் சொல்லுவோம் நாங்கள். அதனால் நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ரெண்டாவது உங்களை நாங்கள் அனௌன்ஸ் அப்படி எதுவும் இன்றைக்கி அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்றும் சொல்லலையே. அவர் சொல்ல மாட்டார், அவர் சொல்லியிருக்க மாட்டார் சார். இதெல்லாம் இப்போ கசிந்து வர விஷயங்கள், இதெல்லாம் கசிந்து இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலை இல்லை. நான் எனக்கு தகவல் உங்கள் பார்வையை நீங்கள் கருத்தை சொல்கிறீங்க, அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மணிகண்டன் அதை பற்றி கருத்து கருத்து சொல்லுவார். ஸோ அது வேறு விஷயம். என்னோட கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு உங்கள் கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றதுல அதில் ஃபுல்லாக ஒத்துட்டாங்க அவங்க. நீங்கள் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் யுனைடெட் ஏடிஎம்கே இதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. அது அதெல்லாம் ஒத்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு. ஓகே, ஏற்கனவே கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போதே அவர் சொன்னார் அப்படின்னா, கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னார், நேற்றும் சொல்லியிருக்காரு. நேற்று சொன்னால் நம்ம உடனே கேட்போம்ல, அப்போ உட்கட்சி விஷயம் பேசுறீங்களான்ட்டு. அதனால் முந்தி சொன்னதை இப்போ சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ நேற்று அது பேசப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் என்னென்னா அதிமுக வலிமையாகணும், கூட்டணி வலிமையாகணும். இந்த வலிமையான கூட்டணி போகணும். முதல்வர் கேண்டிடேட்னு இப்போ நம்ம சொன்னால் இப்போ தினகரன் போன்றவர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ முதல்வர் கேண்டிடேட் சொல்லாமல் போகணுன்றதான் பாஜக. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முதலமைச்சர் கேண்டிடேட்டை சொல்லாமல் வெற்றி பெற்றது சார். பட் அவங்கள பொறுத்த மட்டும் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது மாதிரி சொல்ல முடியாது, சொல்லாமல் போகிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க என்ன ப்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை முதல்வர் கேண்டிடேட்டாக எங்களை அனௌன்ஸ் பண்ணாதான் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் 2021 எப்படி சந்திச்சாங்க? 2021 சந்திச்சாங்க. இன்றைக்கி தினகரன் ஒரு கண்டிஷன் போடுறாருல, இவர் முதலமைச்சர் கேண்டிடேட் தான் நாங்கள் வரமாட்டோம், என்டிஏக்குள்ளே வரமாட்டோம்னு சொல்கிறாருல்ல. அன்றைக்கி தினகரனை சேர்க்கணும் தான் நீங்கள் போராடினீங்க. தினகரன் இல்லைன்ட்டு தானே 20 தொகுதி 21 தொகுதி போச்சு ஆக்சுவலாக. அன்னைக்கு அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தானே எடுத்தாங்க. தினகரன் எடுத்தாங்க, எங்கேஜ் பண்ணணுன்ற எண்ணிக்கை கேட்டப்ப கூட என்னைக்கு கொடுக்கல, அன்றைக்கி எடுத்தாங்க சார். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் கோட் பண்ணுறாங்க. பாராளுமன்ற தேர்தல் 2 பேரும் சேர்ந்து நின்று தான் நம்ம 6-7 சீட்ஸ் வின் பண்ணிருக்கலாம். அதனால நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டி 21 தினகரன் சேர்ந்து நம்ம வின் பண்ணிருக்கு, சில தொகுதிகள் வின் பண்ணிருக்கலாம், இன்னும் கூடுதலாக வந்திருக்கலாம். இப்போ நீங்க தயவு செய்து கூட்டணியை பலப்படுத்துறதை பத்தி யோசிங்க. நீங்க முதலமைச்சர் ஆற கனவுல இருக்கீங்க. அப்போ நீங்க தான் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகணும். இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி விட்டுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த விஷயத்தில் தெளிவா இருக்காங்க. கூட்டணியை பலப்படுத்தணும், விலகி போனவங்களை சேர்க்கறதுக்கான ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகணும். நீங்க ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, ஆனா நாங்க தலையிட மாட்டோம், நீங்களா பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, கூட்டணி பலமாக போகணுன்றது அவங்க முக்கியமான பாயிண்ட். இவர் இவருடைய பாயிண்ட்டை சொல்லியிருக்கார். இல்லை நான் அவங்களெல்லாம் நீக்கினதை மறுபடியும் சேர்த்தா எனக்கு பிரச்சனை வரும், என்னோட தலைமைக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தோத்தாலுமே உங்கள் தலைமைக்கு பிரச்சனை வரும், வலிமையற்ற ஒரு கூட்டணியோடு நீங்கள் போய் தோத்தா அப்போ உங்கள் தலைமைக்கு பிரச்சனை வரும், அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்களை சேர்த்துட்டு வின் பண்ணுற வழியை பார்க்கலாமே நீங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி ஆர்குமெண்ட் போனபோது சரி நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க, உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்ன்றது அதில் தெளிவாக கூட சொல்லிட்டாங்க. உங்கள் அதிமுக விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் போன்ற விஷயங்கள் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ தினகரன் போன்றவர்களை உள்ளே இழுக்கணும்னா அவரை முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னால் அவர் உள்ளே வரமாட்டார்னு இப்பவும் சொல்லிட்டார் இல்லையா. அதனால் அதில் தெளிவாக இருக்காங்க. ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்கறது, சசிகலா போன்றவர்களை சேர்க்கறது அமைதி காத்தார். உங்களுக்கு நான் அவர்கிட்ட சுப்ரத்தனை கேட்குறேன், இந்த கேள்வி அவர் டெல்லிக்கு போகும்போது திரு ஓபிஎஸ் கிட்ட எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனத்தை பற்றி முன் வச்ச போது அவர் அமைதி காத்தார், அதில் கருத்தே சொல்லாமல் தான் நகர்ந்து போனார். அப்போ இதுக்கு சமாதானத்துக்கு சரி ஒத்துக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கணுமா? டிடிவி மட்டும்தான் ரிபலா இருக்காரா? அதுக்காக கேட்குறேன். இல்லை சமாதானம் அப்படின்னா பாஜகவுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, கூட்டணியை பலப்படுத்தணும், அதிமுகவும் பலமா இல்லைன்றது அவங்க பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல அவங்க திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம கோட்டை விட்டோம், நம்ம ஒரு 5-6 இடங்கள் பெற்றிருக்கலாம், நம்ம கோட்டை விட்டோம், நம்ம கூட்டணி இல்லாதனால. அதனால இந்த வாட்டி நம்ம விட்டுற வேண்டாம். அதனால நீங்க கூட்டணி இல்லாம போனதுக்கு யார் பொறுப்பு? அப்ப அவங்க தானே போனாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவை என்ன பண்ணாங்க? அது லோக்கல் அதிமுக, லோக்கல் அண்ணாமலை பேரை சொல்லிட்டு இவர் வெளில வந்தார் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு தானே வந்தார் என்டிஏ மீட்டிங்ல. ஸோ அதனால அவங்க பாயிண்ட் தெளிவாக இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்க, உங்க கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் விலகி போனவங்க நீங்க சொல்றது ஒரு பெரிய செய்தியா இருக்குது, அதை நம்ம கேட்கலாம். மணிகண்டன் அதை எப்படி பார்க்கறாருன்னு கேட்கிறேன். நீங்க சொல்றது என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தரை சொல்ல மாட்டோம், அது எங்க அதுல அவங்க தெளிவா இருக்காங்களாம். முதலமைச்சர் நயினா நாகேந்திரன்லாம் சொல்லியிருக்காரு சார். அமித்ஷா இருந்த மேடையிலே அண்ணாமலை சொன்னாரே சார். அமித்ஷா சொன்னாரா சார் இது வரையும்?
சார் அவர் இருந்த மேடையில தானே சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு இபிஎஸ்? இங்க நான் எடுக்கிற முடியும், அங்க அமித்ஷா எடுக்கிற முடியும். அமித்ஷா சொன்னாரா ஏதாவது இவர் தான் கேண்டிடேட், முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னாரா? அதிமுக தலைமையில தானே சார் அங்க. அதிமுக தலைமை முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? சரி பேசுவோம். நான் திரு மணிகண்டன் பேசுறேன். அங்கதான் சார் பிரச்சனை இருக்கு. தினகரன் ஏன் உள்ள வர மாட்டேன்றாரு? சரி பேசலாம். எப்படி நீங்க கூப்பிடுவீங்க உள்ள? ஓகே ரைட். அதனால அப்படி சொல்றாரு அவரு. திரு மணிகண்டன் நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு பிரியன் சில பார்வைகளை முன்வைக்கிறாரு. டெல்லி சந்திப்பினுடைய முக்கியமான நீங்க வந்து வழக்கமான உங்க ஸ்டைல் எல்லாம் குறைச்சிட்டு நம்ம நேரடியா விவாதத்துக்கு வந்துருவோம். மணிகண்டன் சொல்லுங்க. நியூஸ் 18 சொல்லியிருக்கிற நேயர்களுக்கு வணக்கங்க. இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான தகவல் இப்ப வந்தது. மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் வந்து நார்த் அவென்யூல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரே நேரடியா ஒரு புகார் கொடுக்க போயிட்டு இருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த விஷயத்தை தான் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி டாக்டர் ராமதாஸுடைய தைலாபுரம் தோட்டத்துல ஒரு ஒட்டுக்கேற்பு கருவி, இந்த பெகாசஸ் மாதிரி ஒரு ஒட்டுக்கேற்பு கருவி வச்சு ஒட்டு கேட்டான்னு குற்றஞ்சாட்டினாரோ, அந்த மாதிரி திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் பேசின அந்த இடத்துல பெகாசஸ் கருவி ஏதாவது ஒட்டு கேட்டு பிரியன் சார் அப்படியே சொன்னாரு அப்படிங்கிறது உடனடியா அங்க டிரான்ஸ்லேட் ஆகி போய் அப்ப இந்த ஒட்டுக்கேட் கருவி இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹோம் மினிஸ்டர் போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் சொல்ல வந்தேன். ஏன் சார் மோடி ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கி பார் 400 கி பார் அப்படின்னு மோடியை முன்னிறுத்தி 3 தேர்தலில் மோடி தான் பாஜக, அன்றைக்கு வாஜ்பாய் தான் எங்களுடைய முகம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னிறுத்துற கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து நாங்க உங்க என்டிஏன்னு தான் சொல்லுவோமோ ஒழிய அதிமுக இவர் தான் முதலமைச்சர்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு எவ்வளவு ஒரு லாஜிக் இல்லாத விஷயத்தை சொல்றாரு. பாஜக வெற்றி பெற்றதே வாஜ்பாய் முகத்தை முன்னிறுத்தி தான் அன்று வெற்றி பெற்றது. மோடியை முன்னிறுத்தி தான் இன்று வெற்றி பெற்றது. அத்வானி அவர்களை முன்னிறுத்தி ஒரு முறை தோத்து போனது. இதுதான் சமீபத்திய பாஜகவின் எழுச்சி வரலாறு. இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய கட்சியில அவங்க முன்னிறுத்திக்குவாங்களாம் பிரதமர் வேட்பாளர்னு. ஆனா நாங்க வந்து ஏடிஎம்கேல மட்டும் நாங்க முன்னிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணு கேக்குறேன். அமித்ஷா என்ன அதிமுகவுடைய அகில இந்திய தலைவரா? இது முதல் கேள்விங்க. ரெண்டாவது, அவருக்கு ஹிந்தி தெரியுமா இல்ல ஹிந்தி தெரியாது போட அந்த குரூப்பான்னு எனக்கு தெரியல. எடப்பாடி நேத்திரத்துமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு நம்ம வந்து உட்காந்து தெளிவா அவர் சொல்லிட்டு போனாரு. திரு நயினார் நாகேந்திரன் இப்ப ஒவ்வொரு மேடையிலயும் அவர் வந்து பிஜேபியுடைய மாநில தலைவர் ஒவ்வொரு மேடையிலையும் தெளிவா சொல்றாரு. அப்ப குறுக்க வண்டியை ஓட்டுற அண்ணாமலையும் எங்க உயிரை கொடுத்தாவது எடப்பாடி அண்ணனை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்றப்ப, ஆனா அமித்ஷா மட்டும் மேல இருந்து சொல்லிட்டாரா இல்ல நாங்க யாரையுமே சொல்ல மாட்டோம்னா இது என்ன சார் வினோதமா இல்ல? அவர் சொல்றதுல ஏதாவது ஒரு லாஜிக், ஏதாவது ஒரு அடிப்படை ஒண்ணு இருக்குதுங்களா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க சார். நேத்துக்கு வந்து இதை பற்றி நான் பேசினா, நான் பொதுச் செயலாளரோடு நானும் அந்த சூழ்நிலையில டெல்லியில இருந்தேன். சென்னையில இருந்த பிரியனுக்கு இவ்வளவு கசிஞ்சதுன்னா பொதுச் செயலாளரோட பக்கத்திலேயே இருந்து எனக்கு வந்து கசிவுலாம் இல்ல, எனக்கு சில செய்திகளே எனக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றேன். முதல்ல அமித்ஷாவுடைய மொத்த சந்திப்பே வந்து 15 நிமிடங்கள் தாங்க. பிரைம் மினிஸ்டர் சந்திச்சா, ஹோம் மினிஸ்டர் சந்திச்சா சொல்லுங்க. எடப்பாடி வந்து யார் கூட ஹோம் மினிஸ்டர் செஞ்சார் சொல்லுங்க. நீங்க அதை வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. அந்த பேர் வெளிப்படையா சொல்லுங்க. நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. யார் இருந்தா கூட யார் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்க. யார் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்க சார். யார் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுங்க. அவர் முடிக்கணும். நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு எப்படி தகவல் வந்து கேக்குறீங்க? எனக்கு எப்படி தகவல் வந்து கேக்குறீங்க? நான் சொல்ற தகவல் இல்ல இல்ல, இது ஆரம்பிச்சது நீங்க சார். நான் எனக்கு வந்து தகவல் சொல்றேன் சார். யார் கூட அவர் சந்திச்சா சொல்லுங்க. அது ஓபனா சொல்லுங்க. எடப்பாடி கூட இருந்தது யாரு? சொல்லுங்க. உங்க வயது, உங்க அனுபவம், நீங்க இப்படி ஓடக்கூடாது. எஸ்ஐ ஓடக்கூடாது. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சீங்க. யார் கூட போனாங்க? நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். அவர் போனாரா இல்லையா நான் சொல்றேன். இல்ல எடப்பாடி கூட இருந்தது யார் சொல்லுங்க. யார் டிரான்ஸ்லேட் பண்ணா சொல்லுங்க. போனாரா இல்லையா எடப்பாடி கூட இருந்தது யார்? நீங்க பக்கத்துல இருந்தீங்க. முருகன் இல்ல உங்களுக்கு தைரியம் இல்ல. சரி, நீங்க முதல் சுற்று முடிச்சிட்டு வந்துரும். வர இந்த கழுகா இல்ல நான் வர புழுகா நீங்க பக்கத்துல இருந்து சொல்லியா கேக்குறேன் சார். இந்த மாதிரி பேசுற பிரியன் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். பக்கத்துல இருந்தாரா? ஒரு நிமிஷம் ஐயா இருங்கயா. அப்படியே கொதிக்காதீங்க. நீங்க இந்த பக்கத்துல இருந்தீங்களா? சரி ரைட் ஓகே. ஐயா இருங்கயா, நான் பேச விடுங்க. ஆந்தையாரு கழுகாரு வெளியில இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம் சார். பிரியன் வர ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல பிரியன் ஏன் இப்ப நான் பேசக்கூடாது, நான் பேசுறது வெளியே போக கூடாதுன்னு பழக்கமான வேலை ஆரம்பிச்சீங்களா மிஸ்டர் பிரியன்?
விஷயத்தை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க கூட போனது யாரு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நம்ம அதை கேட்போம். மணிகண்டன், நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தீங்க, நம்ம அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்னெல்லாம் தகவல் உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க. திமுக ஆதரவா எப்படி திருப்புவாரோ அந்த மாதிரி ரூட்டை மாத்துறாரு, வேற ஒண்ணும் இல்ல சார். அங்க வந்து சார் மொத்தமே 15 நிமிடங்கள் தான். எடப்பாடி பழனிசாமியோட கூட போனது 10 வருடம் டெல்லியில் பணியாற்றிய அவருடைய உறவினர், ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கக்கூடிய உறவினர் தான் அவர் கூட போனாருங்க. இதுதான் விஷயம். அமித்ஷா இந்த மொத்தமே பேசுனது என்ன அப்படின்னா, ஏன்னா என்ன விஷயங்களை சொல்லப்பட்டீங்க, அடிக்கடி விமானத்துல போயிருப்பீங்க, ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் கால், இதுதான் இறுதி அறிவிப்பு, நீங்க எல்லாம் வந்து உடனடியா பிளைட்டுக்கு ஏறுங்கன்னு சொல்ற மாதிரி அதற்கு முன்பு சந்தித்த ஒருவரிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த 3 பேர்த்துக்கும் எந்த விதத்திலையும் அது எனக்கு தெரியாது சார், யார் அந்த சார்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் சந்திச்சார், அவர்கிட்ட தெல்ல தெளிவா சொல்லிட்டார், யூ ப்ளீஸ் கன்வே திஸ் மெசேஜ் டு மிஸ்டர் அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரை கட்சியில நாங்க ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டேங்கிறது அதிமுக உரிமையாக எடுத்த முடிவு. நம்பர் 2, தினகரன் என்டிஏ கூட்டணியில் தொடர்வதற்கு எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனா என்னுடைய தலைமையை, என்னுடைய கட்சியை, சின்னத்தை எடுத்து சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற பன்னீர்செல்வத்தை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் ஒருவேளை தனி கட்சி தொடங்கினால் அவர் இந்த கூட்டணியில் வர்றதை பத்தி நான் பரிசீலனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒருத்தரிடம் சொல்லிய செய்தி மாலைக்குள் அமித்ஷாவை சென்றடைந்ததால்